திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் ப்ரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கில் நயினார் நாகேந்திரனிடம் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நயினார் நாகேந்திரன் இதற்காக நேரில் ஆஜராகியிருக்கிறார். தற்போது அவரிடம் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் ப்ரூஸுக்கு எதிராக தொடர்ந்த தேர்தல் வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் நயினார் நாகேந்திரனாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சுமார் 1 மணி நேரம் சாட்சியம் அளித்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராபர்ட் ப்ரூஸ் 1,65,620 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ராபர்ட் ப்ரூஸ் தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களையும் வழக்கு விவரங்களையும் மறைத்துள்ளதாக அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கடந்த 19ஆம் தேதி நேரில் ஆஜராகி ராபர்ட் ப்ரூஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்த சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் சான்று ஆவணங்களாக பதிவு செய்தார். வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தபோது நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் ராபர்ட் ப்ரூஸ் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்தார். ராபர்ட் ப்ரூஸுக்கு எதிரான வழக்கு, அவரது சொத்து விவரங்கள் குறித்த ஆவணங்களை பெற்றது குறித்து ராபர்ட் ப்ரூஸ் தரப்பு வழக்கறிஞர் கேள்விகளை எழுப்பி சுமார் 1 மணி நேரம் அவரிடம் குறுக்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. குறுக்கு விசாரணை தற்போது முடிவடையாததால் வழக்கின் விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் மீண்டும் ஆஜராகும்படி நயினார் நாகேந்திரனுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.